காடு இருந்துச்சான். அந்த காட்டில் மஞ்சுளான்னு ஒரு குருவி வாழ்ந்து வந்துச்சான். மஞ்சுளாவுக்கு ரோஸ்லின்னு ஒரு ஃப்ரெண்டு தோழி இருந்தானா. அந்த தோழி எங்கே வாழ்ந்துட்டு இருந்தானா, பக்கத்து கிராமத்தில் உள்ள ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தானா. அந்த தோழியை சந்திச்சு மஞ்சுளாவும் ரோஸ்லினும் சந்திக்கிற வாய்ப்பு ஒரு நாள் கிடச்சிச்சான். மஞ்சுளா வந்து ரோஸ்லினை தேடி ஒருக்கா போயிருக்கான். அங்கே போய் மஞ்சுளாவும் ரோஸ்லினும் கொஞ்ச நேரம் பேசியிருந்திருக்காங்க. மஞ்சுளா வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை. ரோஸ்லின்ட்டு உங்கள் ஊரில் ஏதாச்சும் ஒரு கடை இருக்கா, எங்கள் ஊரில் எதுவும் இல்லை அந்த மாதிரி கேட்டிருக்கா. உடனே ரோஸ்லின் எங்கள் பக்கத்து ஏரியாவில் ஒரு கடை இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ரெண்டு பேரோட உரையாடலையும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு அப்புறம் ரெண்டு பேருமே கிளம்பியிருக்காங்க. ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்திருக்காங்க. போகிற வழியில் அப்படியே அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு, அவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவங்களோட கலந்துரையாடலை பேசிகிட்டே போயிருக்காங்க. போகிற வழியிலன்னா ப்ளூலிங்கிற ஒரு நபர் வந்து கடை வச்சுருக்காங்க. அந்த கடையில் போய் அவங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸு காய்கறிகள் வாங்கிட்டு ரெண்டு பேருமே திரும்ப வந்து அது எவ்வளோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டு வாங்கிட்டு ரெண்டு பேரும் திரும்ப அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு தனித்தனியாக அப்படி பிரிஞ்சு போகிற மாதிரி வந்துடுச்சு. அப்படியே போயிட்டாங்க.